ஸ்ப்ரெட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, வனிதாவ பத்தி தான் பேச போறோம். திரும்பவும் வனிதா பத்தின ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வனிதா அப்படின்னாலே ஒரு சர்ச்சை நாயகியா தான் பார்க்கப்படுது. அவங்கள பத்தி எல்லாரும் பேசுறதே ஒரு நெகட்டிவா தான் பேசுவாங்க. ஏன்னா வனிதானாலே நெகட்டிவ், கான்ட்ரோவர்சி இந்த மாதிரி ஒரு பேருக்கு நடுவுல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, நடிகர், நடிகைகள் அப்படின்னாலே நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது வழக்கம் தான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நடிகைகள் அப்படின்னு வரும்போது இன்னும் அதிகமா நெகட்டிவ் வரும். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வனிதா அப்படின்னாலே நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பேர் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு தனியா சிங்கிள் பேரண்டா 2 குழந்தைங்கள அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத பார்க்குறப்போ ஒரு சிலர் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் வனிதாக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. அது மட்டும் இல்லாம லாக்டவுன் டைம்ல சமையலுக்காக யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு அது மூலயமா மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேரும் வாங்கியிருந்தாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி, நெறைய பிரச்சனைகள், எங்க போனாலும் சண்டை போடுறது, அவங்க எது பேசினாலும் அத நெகட்டிவா போர்ட்ரைட் பண்றது, அத விமர்சனம் பண்றது, இதே மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு வந்தது. ஸோ எப்படியோ ஒரு வழியா தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு நெனச்சு தன்னோட சொந்த முயற்சியில ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு டீமா முடிவு பண்ணி அந்த படத்தையும் பண்ணாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து டீசர் வெளியானதுல இருந்து ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்திலயும் அவ்ளோ பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு இருந்தது அப்படின்னா அது இந்த படத்துக்கு மட்டும்தான், இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட டீசர் வெளியானதுல இருந்து பயங்கரமா எல்லாருமே வனிதாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே அவங்கள பத்தி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே வனிதாக்கு இது 3வது கல்யாணம், 4வது கல்யாணம், 3வது ஹஸ்பண்ட், 4வது ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ராபர்ட் மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாவும், அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க. திரும்பவும் இந்த படத்துக்காக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. அந்த படத்துக்கான போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே 2 பேரும் மறுபடியும் கை கோர்த்துட்டாங்க. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ பீட்டர் பால கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவர் இறந்துட்டாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறுபடியும் வனிதா ராபர்ட் மாஸ்டர் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி பேச்சுகள் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களே இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க படத்துக்கான போஸ்டர்ஸ் மட்டும்தான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நார்மலா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் எப்பவும் போல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படம் எல்லாம் முடிஞ்சு அந்த படமும் தியேட்டர்ல பெரிய அளவுல எதிர்பார்த்த மாதிரி ஓடல. ஆனா விமர்சன ரீதியா ஒரு பெரிய பெயர் பெற்றது அந்த படம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ராபர்ட் மாஸ்டருடைய அம்மா இறந்து போனாங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு. தன்னோட அம்மாவோட இறப்புல ரொம்ப கஷ்டத்தோட அந்த ஒரு டான்ஸோட ஒரு ட்ரிபியூட் அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த இறுதி சடங்குக்கு வனிதாவும் அவங்களோட மகள் ஜோவிகாவும் போயிருந்தாங்க. ஸோ ஜோவிகா, வனிதா 2 பேருமே அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அவர் கஷ்டப்படுறத பார்த்து. இதெல்லாம் இருக்க ஓகே, இதுக்கப்புறம் திரும்பவும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படியோ வனிதா லைஃப்ல ஒரு வழியா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சு செட்டில் ஆனா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் வனிதாவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் நடுவுல மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, மோதல் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ராபர்ட் மாஸ்டரோட அம்மா ரீசெண்டா இறந்து போனாங்க. அவங்க அம்மா டெத்துக்கு அப்புறமா ராபர்ட் மாஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாரு. பர்சனலா பேசியிருந்தாரு. அஃபிஷியல் விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாரு. முக்கியமா அவங்க அம்மாவை பத்தி நிறைய பேசியிருந்தாரு. ஸோ அம்மா அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத ஒரு பேச்சில் நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே அப்படியே வனிதாக்கு அகைன்ஸ்டா சொன்ன மாதிரியே இருந்தது. அதாவது இதுக்கப்புறம் உங்க கூட நான் டிராவல் பண்றதுக்கு ரெடியா இல்ல, இதுக்கப்புறம் என் லைஃப்ல வராதீங்க அப்படின்னு ராபர்ட் மாஸ்டர் இன்டைரக்டா வனிதாக்கு அந்த இன்டர்வியூ மூலமா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வனிதா கூட படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போதே எங்க அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் டைரக்டரா தான் கமிட் ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களா என்ன தூக்கி ஆக்டரா போட்டுட்டாங்க. என் பாஸ்போர்ட்லாம் அவங்க தான் வச்சிருந்தாங்க. மேபி அந்த பாஸ்போர்ட்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி நான் ஓடி வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம சின்ன
சின்ன பொண்ணு ரொம்ப வந்து ட்ரை பண்ணி அவளோட சொந்த பணத்த போட்டு எடுக்குறா. அவளுக்காக தான் நான் வந்து அதாவது ஜோவிக்காக தான் நான் வந்து இத பண்ணேன். அப்படி இருக்கிற பட்சத்துல வனிதா கூட பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அந்த மாதிரி நான் இதுவரைக்கும் நெனச்சு கூட பார்த்ததே இல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே வனிதாவ வந்து ராபர்ட் மாஸ்டரோட அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதே வனிதா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவ்ளோ சொல்லியிருக்காங்க. அதனாலே இவர் வந்துட்டு மேக்ஸிமம் டிராப் பண்ணியிருக்கிறதாவுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வனிதா அப்படின்னாலே, ஐய்யய்யோ! அவங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அலறி ஓடக்கூடிய மாதிரி தான் வந்து அவங்க ஒவ்வொரு விஷயமும் பேசுறது, பண்றது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க அம்மா மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? ஸோ அம்மா வந்து என்கிட்ட நெறைய சொன்னாங்க. அந்த படத்துக்கு முன்னாடி, "நீ நெறைய பிரச்சனையில மாட்டுவ. அதனால டீசென்ட்டா விலகிக்கோ. வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க. "நீ படம்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து என்கிட்ட கதை கதையா சொல்ல போற பாரு" அப்படின்னும் என் அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த படம் ஆரம்பிச்சதுலருந்து, டீசர் வெளியானதுலருந்து, ஆடியோ லான்ச்லேருந்து, படம் ரிலீஸ்லேருந்து எல்லாமே வந்து அவ்ளோ பிரச்சனைகள் இருந்தது. அவங்க எல்லாருமே வந்துட்டு படத்த பத்தி நெறைய ப்ரமோஷன் ஷூட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய இன்டர்வியூஸ் குடுத்திருந்தாங்க. அதுலயும் ஒரு கேள்வி கேட்டாங்க, "ஏன் எதுக்குமே ராபர்ட் மாஸ்டர் வரல?" அப்படின்னு சொல்லி. அதிலயே நீங்க தெரிஞ்சுகிட்டு இருக்கலாம், அந்த படத்துக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு ஒரு சம்பந்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இன்டர்வியூவும் நான் வந்து குடுக்கவே இல்ல. நான் பண்ணது முழுக்க முழுக்க ஜோவிகாக்காக மட்டும் தான். ஏன்னா இந்த பணத்த அவங்க வேற யார்கிட்டயாவது குடுத்து ஏமாந்துறக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நானே போய் கமிட் ஆயி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் எங்க அம்மா வந்து வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் வந்து அவங்க சாவர நேரத்துல பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திட்டனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன இந்த விஷயம் வனிதாவ ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு. வனிதாவுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா வந்து பேசியிருக்கா மாதிரி இருக்கு. வேணும்னே குத்தி காட்டுற மாதிரி வந்து அவர் பேசியிருக்கிறதாவுமே வந்து எல்லாருமே சோசியல் மீடியால கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வனிதா இதுக்கு என்ன ரிப்ளை குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிசிட்டிக்காக "உருட்டு கண்ணா நீ நல்லா உருட்டு" அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்ட பார்த்து நெறைய பேர் வந்து வனிதாக்கு கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க வந்து ராபர்ட் மாஸ்டர தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப அவர் சொல்றதெல்லாம் உருட்டா? அம்மாவ இழந்து அவர் பேசுறதெல்லாம் பொய்யா?" அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வனிதாவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் இடையே ஒரு பெரிய மோதல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் திரும்பவும் வந்து பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது 100% கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப ராபர்ட் மாஸ்டர் பேசி முடிச்சுட்டாரு. வனிதா போஸ்ட்ல முடிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க ஏதாவது இன்டர்வியூ குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அதுல ராபர்ட் மாஸ்டர பத்தி நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சையா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வனிதா அண்ட் ராபர்ட் மாஸ்டருடைய மோதல் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.